ஜெய் ஆஞ்சநேயா. அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தேதி 27/3/2025. இன்றைய நிலவரப்படி கைலாஷ் யாத்திரையின் அப்டேட் நம்ம பார்ப்போம். நிறைய அன்பர்கள் திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு, கைலாயம் ஓப்பன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள். இந்த சந்தேகங்கள் எங்களுக்கும் இருக்குது, பயமும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. 2020ஆம் ஆண்டு முதல் கைலாய யாத்திரை கொரோனா காலத்திலிருந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகள் இந்தியர் அல்லாதவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்தியர்களுக்கு இதுவரை 5 ஆண்டுகளாக அனுமதி இல்லை. 2025 இந்த ஆண்டு திறக்கப்படும் என்று 99% நாங்கள் நம்புகிறோம். நிறைய ட்ராவல்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் புக் பண்ணுறாங்க, நீங்கள் புக் பண்ணலையே ஏன் அப்படின்னு சொல்லி திரும்ப கேள்வி கேட்குறாங்க. எந்த ஒரு ட்ராவல்ஸாக இருந்தாலும் அவங்க டோக்கன் அட்வான்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க. முழு அமௌண்ட்டு வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரிஜினல் அமௌண்ட்டு என்ன நிர்ணயிக்கிறாங்கன்னு இதுவரைக்கும் யாராலையுமே சொல்ல முடியாது. இது சீனா சொன்னதுக்கப்புறம் தான் நேபாள் டிசைட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் இந்தியாவில் உள்ள ஏஜென்சிலாம் டிசைட் பண்ணுவாங்க. இதுவரை யாருமே அந்த சைனாவிலிருந்து அஃபிஷியலாக எந்த ஒரு தகவலும் வரவில்லை, வழிமுறைகளையும் இதுவரைக்கும் சொல்லலை, எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கிற தேதியும் சொல்லலை. இப்போதைக்கு தற்சமயம் வரைக்கும் ஏப்ரல் 2வது வாரத்தில் தெரியும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த செய்தி மட்டும்தான் இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்க்குறோம். கைலாயம் எப்படி ஓப்பன் ஆகணும், எம்பெருமானை பார்க்கணும், 5 வருஷமாக பார்க்க முடியல. நிறைய பேர் வாழ்க்கையினுடைய லட்சியமாக வச்சுருக்கிறாங்க. இதுக்கு இறைவன் தான் முடிவு பண்ணணும். அவர் தான் போய் சைனாக்காரன் மூலியமாக சொல்லி நமக்கு அனுமதியை பெற்றுத்தரணும். கண்டிப்பாக நம்புவோம். இந்த ஆண்டு கைலாய யாத்திரை செல்வோம் என்று நம்பிக்கையோடு இருப்போம். மேபி மே மாதத்திற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு யாத்திரைக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 40-45 நாள் தேவைப்படும் யாத்திரைக்கு. அப்படின்னாலும் ஏப்ரல் 2nd வீக் மேலே சொன்னாங்க அப்படின்னாக்க யாத்திரை மே எண்டு இல்லது ஜூன் மாதத்துக்கு மேல் தொடங்கும் என்று எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தகவல்கள் சொல்லப்படும், தெரிவிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் அமௌண்ட்டு தெரியும். இப்போதைக்கு சொல்லக்கூடிய எந்த ஒரு ட்ராவல்ஸாக இருந்தாலும் எங்களையும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஒரிஜினல் அமௌண்ட்டு யாருக்கும் தெரியாதுங்க. முழுமையான தகவல் சைனாவிலிருந்து வெளிவந்ததுக்கு பிறகு தான் நம்முடைய யாத்திரையை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். அங்கே என்ன செலவு நிலவரம், நிறைய பேர் அப்போ அங்கே போனால் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே பரிக்கிரமாவை பொறுத்தவரை குதிரைக்கு தனிப்பட்ட முறையில் அங்கே வந்து தான் நம்ம பணம் கட்ட முடியும். இது வந்து சீனா ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு, ஏஜென்சி ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. உத்தேசமாக ஒரு 40,000 ரூபா வரைக்கும் வரும் என்று இந்திய பணத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்சமயம் பார்த்திங்கனாக்கா இந்திய பணத்துக்கும் சீன யுவானுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 12 ரூபா அந்த கணக்கு இருக்குது. 12 ரூபா இந்திய பணம் கொடுத்தா சீன பணம் ₹1 அப்படிங்கிற கணக்கு. நம்ம கிரிவலத்தை பொறுத்தவரை 3 நாட்கள் குதிரைக்கு தேவைப்படும். அந்த 3 நாள் பணம் தான் சொல்கிறேன், 40,000 ரூபா வரைக்கும் வரும். இது ஒரு உத்தேசமான ஒரு கணக்கு தான். அதுதான் இந்த வருஷம் ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஜெய் ஆஞ்சநேயா.